இங்கே இருக்கக்கூடிய எங்கள் கோவில்களில் நாங்கள் சென்று வணங்குவதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. அங்க ஒரு பொது சிவில் சட்டம் வேலை பார்க்காதா? ஐயப்பன் கோவிலே பெண்கள் செல்லுவதற்கான அனுமதியை பொது சிவில் சட்டம் பெற்று தராதா? இதையெல்லாம் இருக்கிறது. இந்த முறைகளுக்கு அப்பாற்பட்டு சுயமரியாதை முறைப்படி ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்லப்படுகின்ற தந்தை பெரியார் முன்மொழிந்த அந்த திருமண முறை இருக்கிறது. திருக்குறளை திருவள்ளுவரை முன்வைத்து வணங்குகின்ற அதை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் திருமண ஒப்பந்தத்தை போட்டுக் கொள்ளுகின்ற முறை இருக்கிறது. இப்படி எத்தனை முறை சிவாச்சாரியர்களை வைத்து செய்யக்கூடிய திருமண முறை, சைவ முறை, இந்த வைணவ முறை என்று சொல்லப்படுகின்ற 1000 முறைகள் இருக்கிறதல்ல. இதையெல்லாம் எப்படிப்பா ஒழுங்குபடுத்த போற? இதெல்லாம் எப்படி ஒழுங்குபடுத்த போற? அப்ப இதுல எல்லாத்துக்கும் பொதுவா ஒன்னே நீ கொண்டு வந்த முடியும் அப்படின்னா அந்த விவாதத்தை வை பார்ப்போம். இங்க காஞ்சிபுரம் கோவில் யானைக்கு நாமம் போறதா பட்டையா போறதா சண்டை நடந்துட்டு இருக்குது. ஒரே கோவில் இருக்கக்கூடிய ஒரே யானைக்கு நாமமா பட்டையால் போட முடியாத உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று வழக்கு நடத்தி கொண்டிருக்கூடிய யோகியதை இருக்கிறது. அதற்கு முடிவை சொல். அந்த யானைக்கு என்ன பண்ணா சொல்லு. பட்டை போடலாமா நாமம் போடுறதா? எது? அந்த யானைக்கு தெரியாது. அது பெரிய நெத்தி இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு நீ போடுறது பட்டையா நாமமா அது எந்த சாமியும் தெரியாது. அதை பிடிச்சிட்டு அதுக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதை முடிவு பண்ணியா முதல்ல? அப்ப பொது சிவில் சட்டம் என்பதை இந்து மதத்திற்குள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே சாதி என்கின்ற ஒன்றை அழிப்பதற்கான வேலை இன்னும் மிச்சம் இருக்கிறது. அதை செஞ்சு முடி. நீ கொண்டு வந்த ஜனாதிபதி, உனது வேட்பாளர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அந்த ஜனாதிபதியை கோவிலுக்குள்ள விட முடியாமல் வெளிநிறுத்த வச்சிருக்கிற. அவரையே கூப்பிடாம பாராளுமன்ற கட்டடத்தை நீ திறந்து வைக்கிற காரணம் என்ன? ஒரு பெண்ணை அந்த இடத்தில் அனுமதிக்க கூடாது ஒரு சாஸ்திரம் சொல்லுகிறது, உனது இந்து மதம் சொல்லுகிறது, உனது வேதம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு ஜனாதிபதியை நீ ஏற்றுக்கொள்ளாதவன், ஒரு ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்ளாதவன். இந்த ஜனாதிபதி மட்டுமல்ல, இதற்கு முன்பு இருந்த அவரையும் நீ அழைக்கவில்லை. இப்படி இருக்க நிலைமை என்னப்பா? எதிர்கட்சி தலைவர் அழைப்பாராமா, ஆனா இவர் வேட்பாளர் நிறுத்தின ஜனாதிபதி பழங்குடி என்பதால், அவருக்கு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் அழைக்க மாட்டாராமா. இது எங்கடா சட்டம்? இந்திய அரசாங்கம் எங்க இருக்கிற சட்டம்? பொது சிவில் சட்டம் என்பதை எங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற விவாதத்தை பாராளுமன்றத்தில் நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு துணிச்சல் இருக்கிறதா கேட்க விரும்புகின்றோம். அந்த தோழர்களே, இதையெல்லாம் குறித்து அண்ணாமலை பேச வேண்டும், அண்ணாமலை கேள்வி கேட்க வேண்டும். இந்த அண்ணாமலை இதற்கு பதில் சொன்னால் தான் இங்க பாரதிய ஜனதா கட்சி என்று அரசியல் நடத்த முடியும் என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊர்வலம் போறேன்னு சொல்றாங்க. ஊர் முழுவதும் ஒரு ஓனாய் கலவரத்தை கொண்டு வருவதற்காக பயணம் போகிறது என்றால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? அது தோழர்களே, இவர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தி அவர்களை அச்சுறுத்தி அவர்களை வீதிக்கு வர வைத்து போராட வைத்து அவர்கள் மீது ஒரு நெருக்கடியும் தாக்குதலையும் கொண்டு வந்து அதை வைத்து இவர்கள் இந்துக்களின் ஓட்டை வாங்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். வட இந்தியாவில் இதற்கான சாத்தியக்கூறுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு டெல்லி என்ன ஆயிருக்கு? வெள்ளத்திலே மூழ்கி போயிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் வரை வெள்ளம் வந்திருக்கிறது. பாராளுமன்றம் ஏற்கனவே மூழ்கி போய்விட்டது. எதிரே மூழ்கி, ஊழலிலே மூழ்கி போய்விட்டது. சர்வாதிகாரத்தில் பாராளுமன்றம் மூழ்கிவிட்டது. இந்துத்துவ மயமாக்கலில் பாராளுமன்றம் மூழ்கிவிட்டது. இனி வெள்ளத்தில் மூழ்குவது மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலத்திலே, இப்படிப்பட்ட நேரத்திலே தலைமையகமே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை அமைச்சர் நின்ற பிரதமரை காணோம். அவர் இங்க பிரான்ஸ்ல உட்கார்ந்து வானவேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இந்தியாவின் நெருக்கடி காலகட்டத்தில் எல்லாம் அவர் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சட்டத்தை விவாதமாக கொண்டு வந்து வருகின்ற தேர்தல், ஏன்னா எதை வச்சு தேர்தல் அணுகுவதும் தெரியல. அங்கே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிற்கும் மக்களிடத்தில் எதிர்ப்பு இருக்கிறது. தோழர்களே, வட இந்தியாவில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது மோடி அரசு. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எதிர்ப்பை அறுவடை செய்தால் மோடி ஆட்சி என்பது நிரந்தரமாக அகற்றப்படும், நிரந்தரமாக அகற்றப்படும். அந்த எதிர்ப்புணர்வை மறைமாற்றுவதற்காக தான் இந்த வேலை செய்கிறார்கள். மறைமாற்றுவதற்காக தான் இந்த திட்டம்.
அவர்கள் விலைவாசி ஏற்றத்தை பற்றி பேச முடியாது. மக்கள் செருப்பாலே அடிப்பான். பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, எரிபொருள் விலை உயர்ந்திருக்கிறது, வேலை வாய்ப்பு என்பது இல்லாம நிலை இருக்கிறது. யாருக்கும் வேலை இல்லாத என்கின்ற நிலை வந்திருக்கிறது. இப்பொழுது தக்காளி விலையில் இருந்து எல்லா விலையும் ஏறி போய் கிடக்கிறது. மக்கள் வாழ முடியாத நிலையிலே அவன் எதை வைத்து அரசியல் செய்வது, எதை வைத்து வாக்கு கேட்பது? ஆகவே தான் இந்த பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருவதன் மூலமாக ஒரு நெருக்கடியை கொடுத்து அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை பொது எதிரியாக மாற்றி அவன் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதை நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. இந்த எழுச்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியை வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு அரசியலாக தமிழ்நாடு முழுவதும் மாறும். தென்னிந்தியா முழுவதும் அது உத்வேகம் பெற்று மேலும் அப்படியான ஒரு அரசியல் தான் வட இந்தியாவில் வைத்திருக்கக்கூடிய அரசியலும் சேர்த்து அழிக்கும். அதனை நாம் உறுதியாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.